For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். வளர்ச்சியை எவ்வாறு வரையறுக்கிறீர்கள்? இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உங்கள் பரிந்துரைகள் என்ன? வளர்ச்சி, இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றுக்கு இடையேயான முரண்பாடுகள் நவீன இந்தியாவின் மிக முக்கியமான விவாதப் பொருளாகும். வளர்ச்சியை எவ்வாறு வரையறுக்கிறேன்? Redefining development. பாரம்பரியமாக, வளர்ச்சி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்மயமாக்கல் என்றே பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது அதை தாண்டியது. என்னுடைய பார்வையில் வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழலை அழிக்காமலும் விளிம்புநிலை மக்களை நசுக்காமலும் மனிதர்களின் வாழ்க்கைத் தரம், சுதந்திரம் மற்றும் வாய்ப்புகளை அதிகரிப்பதே உண்மையான வளர்ச்சி. இதை நிலையான வளர்ச்சி, சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் என்று அழைக்கலாம். பொருளாதாரம் மட்டும் போதாது. கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நீதி ஆகியவை வளர்ச்சியின் குறியீடுகளாக இருக்க வேண்டும். அனைவருக்குமான வளர்ச்சி. ஒரு சாரார் பணக்காரர்களாகி மற்றொரு சாரார் தங்கள் நிலத்தை இழந்து அகதிகளாவது வளர்ச்சி ஆகாது. இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள். வளர்ச்சி திட்டங்களுக்காக அணைகள், சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் நிலம் கையகப்படுத்தப்படும்போது ஏற்படும் இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்க கீழ்க்கண்ட பரிந்துரைகளை முன்வைக்கலாம். இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் பிரச்சினைக்கான தீர்வுகள். சமூக தாக்க மதிப்பீடு சோஷியல் இம்பாக்ட் அசெஸ்மெண்ட் சியா. எந்தவொரு திட்டத்தை தொடங்குவதற்கு முன்னரும் அதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள், அவர்களின் வாழ்வாதாரம் என்னவாகும் என்பதை ஆராயும் சமூக தாக்க மதிப்பீடு நேர்மையாக நடத்தப்பட வேண்டும். பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்கள் கண்துடைப்பாக இல்லாமல் வெளிப்படையாக நடக்க வேண்டும். நிலத்திற்கு பதில் நிலம் லேண்ட் ஃபார் லேண்ட் பாலிசி. விவசாயிகளிடமோ அல்லது பழங்குடியினரிடமோ நிலத்தை பறிக்கும் போது அவர்களுக்கு பணமாக நஷ்டஈடு கொடுப்பது மட்டும் போதாது, பணம் விரைவில் செலவாகிவிடும். பதிலாக அவர்களுக்கு மாற்று விவசாய நிலம் அல்லது நிரந்தர வருமானம் தரும் வேலைவாய்ப்பை அந்த திட்டத்திலேயே உறுதி செய்ய வேண்டும். கிராம சபையின் ஒப்புதல். குறிப்பாக மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வன உரிமைச் சட்டத்தின்படி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், கிராம சபையின் முழு ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை எடுக்கக்கூடாது. மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு ஆர் ஆக்ட் 2013. 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை LARR ஆக்ட் முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இடப்பெயர்ச்சி செய்வதற்கு முன்பே அவர்களுக்கான வீடுகள், பள்ளிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை புதிய இடத்தில் அமைத்துக் கொடுக்க வேண்டும். சுற்றுச்சூழல் என்வாயர்மெண்ட் பிரச்சினைக்கான தீர்வுகள். உண்மையான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு EIA. சுற்றுச்சூழல் அனுமதி என்வாயரன்மெண்டல் கிளியரன்ஸ் வழங்குவதை அரசியல் தலையீடு இன்றி அறிவியல் பூர்வமாக மாற்ற வேண்டும். காடுகளை அழிக்கும் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை. பசுமை தொழில்நுட்பம் கிரீன் டெக்னாலஜி. நிலக்கரி போன்ற புதைபடிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை விட சூரிய ஆற்றல், காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மாசு ஏற்படுத்துபவரே பொறுப்பு பலூட்டா பேஸ் பிரின்சிபிள். தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினால் அதைச் சரிசெய்வதற்கான முழு செலவையும் அபராதத்தையும் அந்த நிறுவனமே ஏற்க வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். வளர்ச்சி திட்டங்களில் மக்களின் பங்கு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, உள்ளூர் மக்களையும் காடு வளர்ப்பு மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களில் பங்குதாரர்களாக இணைக்க வேண்டும். முடிவுரை. புவி மனிதனின் தேவைக்கு போதுமான வளங்களை கொண்டுள்ளது, ஆனால் மனிதனின் பேராசைக்கு அல்ல என்ற காந்தியடிகளின் கூற்று இன்றும் பொருந்தும். வளர்ச்சி அவசியம், ஆனால் அது மனிதநேயம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு ஆகிய இரண்டு தண்டவாளங்களின் மீது செல்லும் ரயிலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது உண்மையான முன்னேற்றமாக அமையும்.
How do you define development? What are your suggestions to resolve the issues of displacement and environment related to development? வளர்ச்சியை எவ்வாறு வரையறுக்கிறீர்கள்? இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உங்கள் பரிந்துரைகள் என்ன? Defining development. Development can be defined as a multifaceted process that aims to improve the well-being and quality of life of individuals and communities. It encompasses economic growth, social progress, and environmental sustainability, and seeks to promote human dignity, equality, and justice. தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் நல்வாழ்வு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்முக செயல்முறையாக வளர்ச்சியை வரையறுக்கலாம். இது பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உள்ளடக்கியது, மேலும் மனித கண்ணியம், சமத்துவம் மற்றும் நீதியை மேம்படுத்த முயல்கிறது. Issues of displacement and environment. இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள். Development projects, such as infrastructure development, industrialization, and urbanization, can lead to displacement and environmental degradation. உள்கட்டமைப்பு மேம்பாடு, தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற மேம்பாட்டு திட்டங்கள் இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்கும். Key issues. Displacement. Development projects can lead to the displacement of communities, particularly in rural and marginalized areas, resulting in loss of livelihoods, cultural heritage, and social networks. இடப்பெயர்ச்சி. மேம்பாட்டு திட்டங்கள் சமூகங்களின் இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும், குறிப்பாக கிராமப்புற மற்றும் ஓரங்கட்டப்பட்ட பகுதிகளில் வாழ்வாதாரங்கள், கலாச்சார பாரம்பரியம் மற்றும் சமூக வலைப்பின்னல்களை இழக்க வழிவகுக்கும். Environmental degradation. Development projects can also lead to environmental degradation, including deforestation, pollution, and loss of biodiversity, which can have long-term consequences for ecosystems and human well-being. சுற்றுச்சூழல் சீரழிவு, காடழிப்பு, மாசுபாடு மற்றும் பல்லுயிர் இழப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சீரழிவுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் வழிவகுக்கும், இது சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் மனித நல்வாழ்வுக்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும். Suggestions to resolve issues. பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பரிந்துரைகள். Sustainable development. Promoting sustainable development practices that balance economic growth with social and environmental considerations can help minimize displacement and environmental degradation. நிலையான வளர்ச்சி, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பரிசீலனைகளுடன் பொருளாதார வளர்ச்சியை சமநிலைப்படுத்தும் நிலையான வளர்ச்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பது இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவை குறைக்க உதவும். Community engagement. Engaging with local communities and involving them in the development process can help ensure that their needs and concerns are taken into account. சமூக ஈடுபாடு. உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுவதும் அவர்களை மேம்பாட்டு செயல்பாட்டில் ஈடுபடுத்துவதும் அவர்களின் தேவைகள் மற்றும் கவலைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய உதவும். Environmental impact assessment. Conducting thorough environmental impact assessments can help identify potential environmental risks and develop strategies to mitigate them. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு. முழுமையான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகளை நடத்துவது சாத்தியமான சுற்றுச்சூழல் அபாயங்களை கண்டறிந்து அவற்றை தணிப்பதற்கான உத்திகளை உருவாக்க உதவும். Resettlement and rehabilitation. Implementing fair and transparent resettlement and rehabilitation policies can help minimize the negative impacts of displacement on affected communities. மீள்குடியேற்றம் மற்றும் மறுவாழ்வு. நியாயமான மற்றும் வெளிப்படையான மீள்குடியேற்றம் மற்றும் மறுவாழ்வு கொள்கைகளை செயல்படுத்துவது பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இடப்பெயர்ச்சியின் எதிர்மறையான தாக்கங்களை குறைக்க உதவும். Green economy. Promoting a green economy that prioritizes environmental sustainability and social justice can help create new opportunities for economic growth while protecting the environment. பசுமை பொருளாதாரம். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் சமூக நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு பசுமை பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்க உதவும். Conclusion. Development is a complex and multifaceted process that requires careful consideration of social and environmental impacts. By promoting sustainable development practices, engaging with local communities,
and prioritizing environmental sustainability, it is possible to minimize the negative impacts of development and promote more equitable and sustainable outcomes. மேம்பாடு என்பது ஒரு சிக்கலான மற்றும் பன்முக செயல்முறையாகும், இது சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். நிலையான வளர்ச்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுவதன் மூலமும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் வளர்ச்சியின் எதிர்மறையான தாக்கங்களை குறைத்து மிகவும் சமமான மற்றும் நிலையான விளைவுகளை ஊக்குவிக்க முடியும். சில வழக்கு ஆய்வுகளை மேற்கோள் காட்டி வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி என்ற கருத்தை விரிவுபடுத்துங்கள். வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி டெவலப்மெண்ட் அண்ட்யூஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெட் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக திட்டமிடப்படும் பெரிய திட்டங்களின் அணைகள், சுரங்கங்கள், தொழிற்சாலைகள், நெடுஞ்சாலைகள் காரணமாக மக்கள் தங்கள் சொந்த நிலத்திலிருந்தும் வாழிடத்திலிருந்தும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் நிகழ்வாகும். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு சுமார் 6 கோடிக்கும் அதிகமான மக்கள் வளர்ச்சி திட்டங்களுக்காக இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இதில் 40 விழுக்காடுக்கும் அதிகமானோர் பழங்குடியின மக்கள் ஆவர். இந்த கருத்தை விளக்கும் சில முக்கிய வழக்கு ஆய்வுகள் கேஸ் ஸ்டடீஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சர்தார் சரோவர் அணை திட்டம். நர்மதா நதி மிகப்பெரிய இடப்பெயர்ச்சி. இது இந்தியாவின் இடப்பெயர்ச்சி வரலாற்றில் மிக முக்கியமான வழக்கு. பின்னணி: குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களை உள்ளடக்கிய நர்மதா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அணை இது. பிரச்சினை: இந்த அணைக்கட்டு திட்டத்தால் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள், பெரும்பாலும் பழங்குடியினர், தங்கள் வீடுகளையும் விளைநிலங்களையும் இழந்தனர். போராட்டம்: நர்மதா பச்சாவோ அந்தோலன் என்பிஏ என்ற இயக்கத்தின் மூலம் மேதா பட்கர் தலைமையில் மக்கள் போராடினர். விளைவு: அரசாங்கம் மின்சாரம் மற்றும் நீர்ப்பாசனத்தை வளர்ச்சி என்று முன்னிறுத்தியது. ஆனால் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு சரியான மறுவாழ்வு ரீஹபிலிட்டேஷன் கிடைக்கவில்லை என்பதே முக்கிய குற்றச்சாட்டு. வளர்ச்சி திட்டங்கள் எவ்வாறு சுற்றுச்சூழல் மற்றும் மனித உரிமைகளுக்கு எதிராக அமையும் என்பதற்கு இது ஒரு செவ்வியல் உதாரணம். ஞாம்கிரி மலை விவகாரம். ஒடிசா கலாச்சார அழிவு. இது பெருநிறுவன வளர்ச்சிக்கும் பழங்குடி மக்களின் கலாச்சார உரிமைக்கும் நடந்த மோதலாகும். பின்னணி: ஒடிசாவின் ஞாம்கிரி மலையில் பாக்சைட் தாதுவை வெட்டி எடுக்க வேதாந்தா என்ற தனியார் நிறுவனம் முயன்றது. பிரச்சினை: அந்த மலையை தங்கள் தெய்வமாக வணங்கி வந்த டோங்ரியா கோண்ட் என்ற பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமும் கலாச்சாரமும் அழியும் நிலை ஏற்பட்டது. தீர்ப்பு: கிராம சபைகள் இந்த திட்டத்தை ஒருமித்தமாக நிராகரித்தன. உச்ச நீதிமன்றமும் பழங்குடி மக்களின் உரிமையை நிலைநாட்டியது. இது மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு அரிதான இடப்பெயர்ச்சி முயற்சி. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC தொடரும் இடப்பெயர்ச்சி. தமிழ்நாடு. இது தமிழகச் சூழலுக்கு மிக நெருக்கமான, தற்போதும் பேசப்படும் வழக்கு. பின்னணி: கடலூர் மாவட்டத்தில் மின்சாரம் தயாரிப்பதற்காக நிலக்கரி சுரங்கங்களை NLC நிறுவனம் விரிவுபடுத்தி வருகிறது. பிரச்சினை: இதற்காக பல கிராமங்களில் உள்ள வளமான, முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. ஏற்கனவே நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் வேலைவாய்ப்போ சரியான இழப்பீடோ வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. கருப்பொருள்: மின்சாரம் மாநிலத்தின் தேவை என்ற வாதமும் விவசாயம் எங்கள் வாழ்வாதாரம் என்ற மக்களின் வாதமும் இங்கு மோதுகின்றன. வளர்ச்சியின் பெயரால் வளமான சூழலியல் மண்டலம் அழிக்கப்படுவதற்கு இது ஒரு உதாரணம். சிங்கூர் விவகாரம். மேற்கு வங்கம். நிலமா தொழிலா? பின்னணி: டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது நானோ கார் தொழிற்சாலையை அமைக்க சிங்கூரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தியது. பிரச்சினை: வளமான விவசாய நிலத்தை தொழிற்சாலைக்கு தாரை வார்ப்பதா என்று பெரும் அரசியல் மற்றும் விவசாய போராட்டம் வெடித்தது. முடிவு: கடும் எதிர்ப்பு காரணமாக தொழிற்சாலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டது. ஆனால் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் மாற்றம் வேண்டும் என்ற விவாதத்தை இந்தியா முழுவதும் இது கிளப்பியது. வளர்ச்சியால் ஏற்படும் இடப்பெயர்ச்சியின் முக்கிய விளைவுகள்.
பொருளாதார இழப்பு. நிலத்தை இழப்பது என்பது விவசாயிகளுக்கு வேலையை இழப்பதற்கு சமம். அவர்களுக்கு கொடுக்கப்படும் பண இழப்பீடு விரைவில் கரைந்துவிடுகிறது. சமூகச் சிதைவு. தலைமுறையாக வாழ்ந்த சமூக கட்டமைப்புகள் உடைகின்றன. உறவுகள் பிரிக்கப்படுகின்றன. விளிம்பு நிலைப்படுத்தல் மார்ஜினலைசேஷன். நிலம் இழந்தவர்கள் நகரங்களில் குடியேறி பெரும்பாலும் கூலித் தொழிலாளர்களாகவும் சேரிப்பகுதி மக்களாகவும் மாறுகிறார்கள். முடிவுரை. மேற்கண்ட வழக்குகள் உணர்த்துவது ஒன்றே, மறுவாழ்வு இல்லாத இடப்பெயர்ச்சி என்பது வளர்ச்சியை விட பெரிய அவலம். உண்மையான வளர்ச்சி என்பது மக்களை வெளியேற்றுவதில் இல்லை, அவர்களை அந்த வளர்ச்சியின் பங்குதாரர்களாக மாற்றுவதில்தான் உள்ளது. இதற்காகவே நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் மறுவாழ்வு சட்டம் 2013 LARR ஆக்ட் 2013 கொண்டுவரப்பட்டது. ஆனால் அதன் அமலாக்கத்தில் இன்னும் பல சவால்கள் உள்ளன. Citing some case studies, expand the concept of development-induced displacement. சில வழக்கு ஆய்வுகளை மேற்கோள் காட்டி வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி என்ற கருத்தை விரிவுபடுத்துங்கள். Development-induced displacement. Development-induced displacement refers to the forced relocation of people due to development projects, such as infrastructure development, urbanization, or industrialization. This type of displacement can have severe social, economic, and cultural impacts on affected communities. வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி என்பது உள்கட்டமைப்பு மேம்பாடு, நகரமயமாக்கல் அல்லது தொழில்மயமாக்கல் போன்ற மேம்பாட்டு திட்டங்களின் காரணமாக மக்களை கட்டாயமாக இடமாற்றம் செய்வதை குறிக்கிறது. இந்த வகையான இடப்பெயர்ச்சி பாதிக்கப்பட்ட சமூகங்களில் கடுமையான சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார தாக்கங்களை ஏற்படுத்தும். Case studies. வழக்கு ஆய்வுகள். Narmada Dam Project. The construction of the Narmada Dam in India has led to the displacement of thousands of people, mostly tribal communities, who have lost their homes, livelihoods, and cultural heritage. நர்மதா அணை திட்டம். இந்தியாவில் நர்மதா அணையின் கட்டுமானம் ஆயிரக்கணக்கான மக்களை, பெரும்பாலும் பழங்குடி சமூகங்களை, தங்கள் வீடுகள், வாழ்வாதாரங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை இழந்த இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுத்தது. Sardar Sarovar Project. The Sardar Sarovar project in India has displaced thousands of people, with many affected communities facing inadequate rehabilitation and resettlement. Sardar Sarovar திட்டம். இந்தியாவில் சர்தார் சரோவர் திட்டம் ஆயிரக்கணக்கான மக்களை இடம்பெயர்த்துள்ளது. பாதிக்கப்பட்ட பல சமூகங்கள் போதுமான மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தை எதிர்கொள்கின்றன. Urban infrastructure projects. Urban infrastructure projects, such as highway construction and slum redevelopment, have led to the displacement of urban poor communities, often without adequate compensation or rehabilitation. நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்கள். நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் குடிசை மறுசீரமைப்பு போன்ற நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்கள் நகர்ப்புற ஏழை சமூகங்களை இடம்பெயர்வதற்கு வழிவகுத்துள்ளன, பெரும்பாலும் போதுமான இழப்பீடு அல்லது மறுவாழ்வு இல்லாமல். Impacts of development-induced displacement. வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சியின் தாக்கங்கள். Loss of livelihoods. Displacement can lead to the loss of livelihoods, particularly for communities that depend on traditional occupations or natural resources. வாழ்வாதார இழப்பு. இடப்பெயர்ச்சி குறிப்பாக பாரம்பரிய தொழில்கள் அல்லது இயற்கை வளங்களை சார்ந்திருக்கும் சமூகங்களுக்கு வாழ்வாதார இழப்புக்கு வழிவகுக்கும். Cultural disruption. Displacement can disrupt cultural practices, traditions, and identities, particularly for indigenous communities. கலாச்சார சீர்குலைவு. இடப்பெயர்ச்சி குறிப்பாக பூர்வீக சமூகங்களுக்கு கலாச்சார நடைமுறைகள், மரபுகள் மற்றும் அடையாளங்களை சீர்குலைக்கும். Social injustice. Development-induced displacement often perpetuates social injustice, with marginalized communities facing inadequate compensation, rehabilitation, and resettlement. சமூக அநீதி. வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி பெரும்பாலும் சமூக அநீதியை நிலைநிறுத்துகிறது. ஓரங்கட்டப்பட்ட சமூகங்கள் போதுமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தை எதிர்கொள்கின்றன. Challenges and concerns. Inadequate rehabilitation.
affected communities often face inadequate rehabilitation and resettlement, leading to long-term social and economic impacts. போதுமான மறுவாழ்வு. பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பெரும்பாலும் போதுமான மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தை எதிர்கொள்கின்றன, இது நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களுக்கு வழிவகுக்கிறது. Lack of participation. Affected communities are often not adequately consulted or involved in the planning and implementation of development projects. பங்கேற்பு இல்லாமை. பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பெரும்பாலும் போதுமான அளவு ஆலோசிக்கப்படுவதில்லை அல்லது மேம்பாட்டுத் திட்டங்களை திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் ஈடுபடுவதில்லை. Human rights violations. Development-induced displacement can lead to human rights violations, particularly for marginalized and vulnerable communities. மனித உரிமைகள் மீறல்கள். வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும், குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு. Overall, development-induced displacement is a complex issue that requires careful consideration of the social, economic, and cultural impacts on affected communities. It is essential to ensure that development projects are designed and implemented in a way that minimizes displacement and promotes the rights and well-being of affected communities. ஒட்டுமொத்தமாக, வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி என்பது பாதிக்கப்பட்ட சமூகங்களில் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார தாக்கங்களை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சிக்கலான பிரச்சினையாகும். இடப்பெயர்ச்சியை குறைக்கும் வகையிலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் வகையிலும் மேம்பாட்டுத் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வது அவசியம். இடப்பெயர்ச்சி பிரச்சினை வளர்ச்சி என்ற கருத்தில் உள்ளார்ந்ததாகும். அறிக்கையை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். இடப்பெயர்ச்சி பிரச்சினை வளர்ச்சி என்ற கருத்தில் உள்ளார்ந்ததாகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இன்ட்ரின்சிக் டு டெவலப்மெண்ட் என்ற கூற்று நவீன பொருளாதார வரலாற்றில் ஒரு விவாதத்திற்குரிய கருத்தாகும். இது வளர்ச்சிக்குச் சிலர் விலை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற பழைய சிந்தனையை பிரதிபலிக்கிறது. இந்த அறிக்கையை விமர்சன ரீதியாக கிரிட்டிக்கலி அனலைஸ் அணுகும்போது இதை இரண்டு கோணங்களில் பார்க்க வேண்டும். ஏன் இடப்பெயர்ச்சி தவிர்க்க முடியாததாக தோன்றுகிறது? ஆதரவுவாதம். ஏன் இந்த சிந்தனை ஆபத்தானது மற்றும் மாற்றப்பட வேண்டியது? எதிர்வாதம். இதோ விரிவான பகுப்பாய்வு. இடப்பெயர்ச்சி ஏன் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது? பாரம்பரிய பார்வை. தொழிற்புரட்சி மற்றும் நவீனமயமாக்கல் கோட்பாடுகளின்படி வளர்ச்சிக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. வளங்களின் அமைவிடம் லொகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். நிலக்கரி, இரும்புத்தாது, பாக்சைட் போன்ற கனிம வளங்கள் பெரும்பாலும் காடுகள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளிலேயே உள்ளன. தொழிற்சாலைகளுக்கு இந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுவதால் அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது வளர்ச்சியின் ஒரு கட்டாய தேவையாக கருதப்படுகிறது. உள்கட்டமைப்பு தேவை. நகரமயமாக்கல், நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள் மற்றும் அணைகள் போன்ற பெரிய திட்டங்களுக்கு பரந்த நிலப்பரப்பு தேவைப்படுகிறது. மக்கள் நெருக்கம் மிகுந்த இந்தியாவில் யாரையாவது நகர்த்தாமல் நிலத்தை கையகப்படுத்துவது கடினம். தேசத்தின் நலன் கோட்பாடு. இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அணைகளை நவீன இந்தியாவின் கோவில்கள் என்றார். அதாவது பெரும்பான்மை மக்களின் நலனுக்காக மின்சாரம், நீர் ஒரு சிறு குழு பாதிக்கப்பட்டோர் தியாகம் செய்வது தவிர்க்க முடியாதது என்ற கருத்து நிலவியது. விமர்சன பகுப்பாய்வு. ஏன் இந்த கருத்து தவறானது? வளர்ச்சி என்றாலே இடப்பெயர்ச்சி இருக்கத்தான் செய்யும் என்ற வாதம் பல அறம் சார்ந்த மற்றும் சமூக பிழைகளை கொண்டுள்ளது. வளர்ச்சியின் பயனாளிகள் யார்? அன்ஈக்குவல் பெனிஃபிட்ஸ். இடப்பெயர்ச்சியின் மிகப்பெரிய முரண் என்னவென்றால் தியாகம் செய்பவர்களும் பலன் அடைபவர்களும் வெவ்வேறானவர்கள். நிலத்தை தருபவர்கள் ஏழைகள், விவசாயிகள், பழங்குடியினர். பலன் அடைபவர்கள் நகர்ப்புற நடுத்தர வர்க்கம், பெருநிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள். இது சமூக நீதி கோட்பாட்டிற்கு சோஷியல் ஜஸ்டிஸ் எதிரானது. மனித உரிமைகள் மீறல். வளர்ச்சி என்பது மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருவரின் வாழ்வாதாரத்தை பறித்து நிலம், அவரை அகதியாக மாறுவது எப்படி வளர்ச்சியாகும்? அமர்த்தியா சென் போன்ற பொருளாதார நிபுணர்கள் சுதந்திரமே வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அஸ் ஃப்ரீடம் என்கிறார்கள்.
இடப்பெயர்ச்சி அந்த சுதந்திரத்தை பறிக்கிறது. மாற்று வழிகள் மறுக்கப்படுதல். பல நேரங்களில் இடப்பெயர்ச்சி தவிர்க்க முடியாதது என்று கூறுவது ஒரு சாக்குப்போக்கே. வளமான விவசாய நிலங்களுக்கு பதில் தரிசு நிலங்களை பயன்படுத்துவது. மிகப்பெரிய அணைகளுக்கு பதில் சிறிய தடுப்பணைகளை கட்டுவது. மையப்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு பதில் பரவலாக்கப்பட்ட சிறுதொழில்களை ஊக்குவிப்பது போன்ற மாற்று வழிகள் பெரும்பாலும் செலவு குறைப்பிற்காக புறக்கணிப்படுகின்றன. கலாச்சார அழிவு. கல்ச்சரல் எத்னசைட். பழங்குடியினரை அவர்களின் நிலத்திலிருந்து பிரிப்பது என்பது அவர்களை பொருளாதார ரீதியாக மட்டும் பாதிப்பதில்லை, அவர்களின் மொழி, கலாச்சாரம் மற்றும் தெய்வ வழிபாட்டு முறைகளையும் அழிக்கிறது. இதை வெறும் இடப்பெயர்ச்சி என்று சுருக்க முடியாது, இது ஒரு சமூக அழிவு. முடிவுரை. மாற்று சிந்தனை தேவை. இடப்பெயர்ச்சி வளர்ச்சியில் உள்ளார்ந்ததாகும் என்ற கூற்று விலக்கத்தக்க வளர்ச்சி எக்ஸ்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் மாதிரியின் அடிப்படையில் உருவானது. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. உண்மையான வளர்ச்சி என்பது உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth ஆகும். வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் மக்களை பங்குதாரர்களாக ஷேர்ஹோல்டர்ஸ் மாற்ற வேண்டும். நிலத்திற்கு பதில் நிலம் மற்றும் நிரந்தர வருமானத்தை உறுதி செய்ய வேண்டும். சுருக்கம். வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலம் தேவை என்பது உண்மைதான். ஆனால் கட்டாய இடப்பெயர்ச்சி ஃபோர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பது வளர்ச்சியின் ஒரு அங்கம் அல்ல, அது மோசமான திட்டமிடல் மற்றும் ஜனநாயகமற்ற அணுகுமுறையின் தோல்வி என்பதே சரியான பகுப்பாய்வு. The problem of displacement is inherent in the idea of development. Analyze the statement critically. இடப்பெயர்ச்சி பிரச்சினை வளர்ச்சி என்ற கருத்தில் உள்ளார்ந்ததாகும். அறிக்கையை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். Development and displacement. வளர்ச்சி மற்றும் இடப்பெயர்ச்சி. The statement, "The problem of displacement is inherent in the idea of development," suggests that development projects inevitably lead to displacement, which can have severe social, economic, and cultural impacts on affected communities. இடப்பெயர்ச்சி பிரச்சினை வளர்ச்சி என்ற கருத்தில் உள்ளார்ந்ததாகும் என்ற அறிக்கை வளர்ச்சி திட்டங்கள் தவிர்க்க முடியாமல் இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் இது பாதிக்கப்பட்ட சமூகங்களில் கடுமையான சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறுகிறது. கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். விமர்சன பகுப்பாய்வு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் such as dams, highways, and urban development projects often require significant land acquisition, leading to displacement of communities. உள்கட்டமைப்பு மேம்பாடு. அணைகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க நிலம் கையகப்படுத்துதல் தேவைப்படுகிறது, இது சமூகங்களின் இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. Economic growth. Development projects are often driven by economic growth imperatives, which can prioritize economic benefits over social and cultural costs. பொருளாதார வளர்ச்சி. வளர்ச்சி திட்டங்கள் பெரும்பாலும் பொருளாதார வளர்ச்சி கட்டாயங்களால் இயக்கப்படுகின்றன, அவை சமூக மற்றும் கலாச்சார செலவுகளை விட பொருளாதார நன்மைகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடும். Power dynamics. The power dynamics between developers, governments, and affected communities can be highly unequal, leading to displacement and marginalization of vulnerable groups. சக்தி இயக்கவியல். டெவலப்பர்கள், அரசாங்கங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இடையிலான சக்தி இயக்கவியல் மிகவும் சமமற்றதாக இருக்கலாம், இது பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் இடப்பெயர்ச்சி மற்றும் ஓரங்கட்டலுக்கு வழிவகுக்கும். Impacts of displacement. இடப்பெயர்ச்சியின் தாக்கங்கள். Loss of livelihoods. Displacement can lead to loss of livelihoods, particularly for communities that depend on traditional occupations or natural resources. வாழ்வாதார இழப்பு. இடப்பெயர்ச்சி குறிப்பாக பாரம்பரிய தொழில்கள் அல்லது இயற்கை வளங்களைச் சார்ந்திருக்கும் சமூகங்களுக்கு வாழ்வாதார இழப்புக்கு வழிவகுக்கும். Cultural disruption. Displacement can disrupt cultural practices, traditions, and identities, particularly for indigenous communities.
கலாச்சார சீர்குலைவு, இடப்பெயர்ச்சி, குறிப்பாக பழங்குடி சமூகங்களுக்கு கலாச்சார நடைமுறைகள், மரபுகள் மற்றும் அடையாளங்களை சீர்குலைக்கும். Social injustice. Displacement often perpetuates social injustice, with marginalized communities facing inadequate compensation, rehabilitation, and resettlement. சமூக அநீதி, இடப்பெயர்ச்சி பெரும்பாலும் சமூக அநீதியை நிலைநிறுத்துகிறது. ஓரங்கட்டப்பட்ட சமூகங்கள் போதுமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தை எதிர்கொள்கின்றன. Alternatives and solutions. மாற்றுகள் மற்றும் தீர்வுகள். Participatory development. Participatory development approaches can help ensure that affected communities are involved in the planning and decision-making process, reducing the risk of displacement. பங்கேற்பு மேம்பாடு. பங்கேற்பு மேம்பாடு அணுகுமுறைகள் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் ஈடுபடுவதை உறுதி செய்ய உதவும். இடப்பெயர்ச்சி அபாயத்தை குறைக்கும். Sustainable development. Sustainable development approaches can prioritize social and environmental sustainability, reducing the negative impacts of development projects. நிலையான மேம்பாடு. நிலையான மேம்பாடு அணுகுமுறைகள் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும். வளர்ச்சி திட்டங்களின் எதிர்மறை தாக்கங்களை குறைக்கும். Rights-based approach. A rights-based approach can ensure that the rights of affected communities are protected and respected, including the right to adequate compensation, rehabilitation, and resettlement. உரிமைகள் சார்ந்த அணுகுமுறை. உரிமைகள் சார்ந்த அணுகுமுறை பாதிக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் உறுதி செய்யும். இதில் போதுமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்திற்கான உரிமையும் அடங்கும். Conclusion. While development projects can lead to displacement, it is not an inherent or inevitable consequence of development. By adopting participatory, sustainable, and rights-based approaches, it is possible to minimize displacement and promote more equitable and just development outcomes. வளர்ச்சி திட்டங்கள் இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும் அதே வேளையில், அது வளர்ச்சியின் உள்ளார்ந்த அல்லது தவிர்க்க முடியாத விளைவு அல்ல. பங்கேற்பு, நிலையான மற்றும் உரிமைகள் சார்ந்த அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இடப்பெயர்ச்சியை குறைத்து மிகவும் சமமான மற்றும் நியாயமான வளர்ச்சி விளைவுகளை ஊக்குவிக்க முடியும். இந்தியாவில் பழங்குடியினர் எழுச்சியின் பின்னணியில் வளர்ச்சியால் ஏற்படும் இடப்பெயர்ச்சி பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் இருந்து ஏதேனும் ஒரு விரிவான விளக்கத்துடன் உங்கள் பதிலை உறுதிப்படுத்தவும். இந்தியாவில் பழங்குடியினர் எழுச்சிக்கும் ட்ரைபல் அப்ரைசிங், வளர்ச்சி திட்டங்களால் ஏற்படும் இடப்பெயர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட் அண்ட்யூஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மிக நெருங்கிய, நேரடி தொடர்பு உள்ளது. இந்தியாவின் கனிம வளங்கள் நிறைந்த பகுதிகள் மினரல் ரிச் ஏரியாஸ் பெரும்பாலும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளாகவே உள்ளன. தேசத்தின் வளர்ச்சி என்ற பெயரில் இந்த பகுதிகள் கையகப்படுத்தப்படும்போது பழங்குடியினர் தங்கள் நிலத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வேறு வழியின்றி கிளர்ச்சியில் ஈடுபடுகின்றனர். இதனை பற்றிய விரிவான விவாதம் மற்றும் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு கீழே. பழங்குடியினர் எழுச்சிக்கான பின்னணி காரணிகள். வளமான நிலம், ஏழ்மையான மக்கள் முரண்பாடு. இந்தியாவின் நிலக்கரி, இரும்பு, பாக்சைட் போன்ற முக்கிய கனிம வளங்கள் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களின் பழங்குடியின பகுதிகளிலேயே செறிந்துள்ளன. இந்த வளங்களை வெட்டி எடுக்க சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும்போது பூர்வகுடி மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். நில உரிமை மீறல் லேண்ட் ஏலியனேஷன். பழங்குடியினருக்கு நிலம் என்பது வெறும் சொத்து அல்ல, அது அவர்களின் கலாச்சாரம் மற்றும் இறைவனோடு தொடர்புடையது. ஆனால் வளர்ச்சி திட்டங்களுக்காக அவர்களின் ஒப்புதல் இன்றியே நிலம் பறிக்கப்படுவது அவர்களை அரசின் மீது வெறுப்பு கொள்ளச் செய்கிறது. தோல்வியடைந்த மறுவாழ்வு திட்டங்கள். வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேலைவாய்ப்போ மாற்று நிலமோ முறையாக வழங்கப்படுவதில்லை. இதனால் அவர்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாகவும் கூலிகளாகவும் மாற்றப்படுகிறார்கள். தீவிரவாதத்தின் வளர்ச்சி. நக்சலிசம், மாவோயிசம். ஜனநாயக வழியில் நீதி கிடைக்காதபோது விரக்தியடைந்த பழங்குடியினர் ஆயுதமேந்திய குழுக்களின் நக்சலைட்டுகள் பக்கம் சாய்கின்றனர். இந்தியாவின் சிவப்பு தாழ்வாரம்.
ரெட் காரிடார் என்று அழைக்கப்படும் நக்சல் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள் அதிக அளவில் இடப்பெயர்ச்சி நடந்த பகுதிகளுடன் பொருந்தி போவது எதேச்சையானது அல்ல. விரிவான விளக்கப்படம். நியாம்கிரி மலை போராட்டம். ஒடிசா வளர்ச்சி என்ற பெயரில் நடக்கும் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக பழங்குடியினர் நடத்திய வெற்றிகரமான எழுச்சிக்கு சிறந்த உதாரணம் ஒடிசாவின் நியாம்கிரி விவகாரம். பின்னணி. ஒடிசாவின் காலகண்டி மற்றும் ராயகடா மாவட்டங்களில் உள்ள நியாம்கிரி மலைகள் தோங்கியா கோண்ட் தோங்கியா கோண்ட் என்ற பழங்குடி மக்களின் தாயகம். இவர்கள் இந்த மலையை தங்கள் தெய்வமாக நியாம் ராஜா வணங்கி வருகின்றனர். இந்த மலையில் அபரிமிதமான பாக்சைட் தாது வளம் இருந்தது. பிரச்சினை. லண்டனை தலைமையிடமாக கொண்ட வேதாந்தா என்ற பன்னாட்டு நிறுவனம் ஒடிசா கனிமவள கழகத்துடன் இணைந்து இந்த மலையில் பாக்சைட் சுரங்கம் அமைக்க திட்டமிட்டது. இது பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தையும் நீர் ஆதாரங்களையும் புனித மலையையும் அழித்துவிடும் நிலை உருவானது. பழங்குடியினரின் எழுச்சி. தோங்கியா கோண்ட் மக்கள் எங்கள் கடவுளை விற்க மாட்டோம் என்ற முழக்கத்துடன் மிகப்பெரிய அறவழி போராட்டத்தை தொடங்கினர். உலகம் முழுவதும் உள்ள சூழலியல் ஆர்வலர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளித்தனர். இது ஒரு உள்ளூர் பிரச்சினையாக இல்லாமல் பழங்குடியினரின் உரிமை போராட்டமாக மாறியது. உச்ச நீதிமன்றத்தின் தலையீடு மற்றும் தீர்ப்பு 2013. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்குச் சென்றது. நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. மத மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பது பழங்குடியினரின் அடிப்படை உரிமை. சுரங்கம் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் கிராம சபைகளுக்கே கிராம் சபாஸ் உண்டு என்று தீர்ப்பளித்தது. முடிவு. நீதிமன்ற உத்தரவுப்படி மலைப்பகுதியைச் சுற்றியுள்ள 12 கிராம சபைகளில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அனைத்து 12 கிராம சபைகளும் ஒருமித்த குரலில் சுரங்கத் திட்டத்தை நிராகரித்தன. இதனால் வேதாந்தா நிறுவனம் அந்த திட்டத்தை கைவிட வேண்டியதாயிற்று. முடிவுரை. நியாம்கிரி வழக்கு உணர்த்துவது என்னவென்றால், இடப்பெயர்ச்சி என்பது பழங்குடியினரின் இருப்பையே கேள்விக்குறியாக்குகிறது. பழங்குடியினரின் எழுச்சி என்பது வெறும் வன்முறை சார்ந்தது மட்டுமல்ல, அது தங்கள் உரிமையை நிலைநாட்டும் ஒரு ஜனநாயக போராட்டமாகவும் இருக்கலாம். Discuss development-induced displacement in the context of tribal uprising in India. Substantiate your answer with any one detailed illustration from India. இந்தியாவில் பழங்குடியினர் எழுச்சியின் பின்னணியில் வளர்ச்சியால் ஏற்படும் இடப்பெயர்ச்சி பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் இருந்து ஏதேனும் ஒரு விரிவான விளக்கத்துடன் உங்கள் பதிலை உறுதிப்படுத்தவும். Development-induced displacement and tribal uprising in India. இந்தியாவில் வளர்ச்சியால் ஏற்படும் இடப்பெயர்ச்சி மற்றும் பழங்குடியினர் எழுச்சி. Development-induced displacement has been a significant factor contributing to tribal uprisings in India. The construction of large infrastructure projects, such as dams, mines, and industrial projects, has led to the displacement of tribal communities, often without adequate compensation or rehabilitation. இந்தியாவில் பழங்குடியினர் எழுச்சிகளுக்கு வளர்ச்சியால் ஏற்படும் இடப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக இருந்து வருகிறது. அணைகள், சுரங்கங்கள் மற்றும் தொழில்துறை திட்டங்கள் போன்ற பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் கட்டுமானம் பழங்குடி சமூகங்களை இடம்பெயர்வதற்கு வழிவகுத்தது, பெரும்பாலும் போதுமான இழப்பீடு அல்லது மறுவாழ்வு இல்லாமல். Illustration. நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் விளக்கம். நர்மதா பச்சாவ் ஆந்தோலன். The Narmada Bachao Andolan NBA is a social movement that emerged in the 1980s to protest the construction of the Sardar Sarovar Dam on the Narmada River. The dam has displaced thousands of tribal communities, who have lost their homes, livelihoods, and cultural heritage. நர்மதா பச்சாவ் அந்தோலன் NBA என்பது நர்மதா நதியில் சர்தார் சரோவர் அணை கட்டுவதை எதிர்த்து 1980களில் தோன்றிய ஒரு சமூக இயக்கமாகும். இந்த அணை ஆயிரக்கணக்கான பழங்குடி சமூகங்களை இடம்பெயர்த்துள்ளது, அவர்கள் வீடுகள், வாழ்வாதாரங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை இழந்துள்ளனர். Displacement and rehabilitation. The NBA has highlighted the inadequate rehabilitation and resettlement of displaced communities,
who have been forced to relocate without adequate compensation or support. இடப்பெயர்ச்சி மற்றும் மறுவாழ்வு. போதுமான இழப்பீடு அல்லது ஆதரவு இல்லாமல் இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இடம்பெயர்ந்த சமூகங்களின் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் போதுமானதாக இல்லை என்பதை NBA எடுத்துக்காட்டியுள்ளது. Tribal rights. The movement has also emphasized the importance of recognizing and protecting tribal rights, including their right to their ancestral lands and resources. பழங்குடி உரிமைகள். பழங்குடியினரின் உரிமைகளை அங்கீகரித்து பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் இந்த இயக்கம் வலியுறுத்தியுள்ளது, இதில் அவர்களின் மூதாதையர் நிலங்கள் மற்றும் வளங்கள் மீதான உரிமையும் அடங்கும். Environmental concerns. The NBA has raised concerns about the environmental impacts of the dam, including the destruction of forests, loss of biodiversity, and increased risk of earthquakes and floods. சுற்றுச்சூழல் கவலைகள். அணையின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், காடுகள் அழிவு, பல்லுயிர் இழப்பு மற்றும் பூகம்பங்கள் மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் அதிகரித்தல் ஆகியவை அடங்கும். Impact of development. வளர்ச்சியின் தாக்கம். Induced displacement on tribal flood control and livelihoods of communities. பழங்குடியினரின் வெள்ளக் கட்டுப்பாடு மற்றும் சமூகங்களின் வாழ்வாதாரங்களில் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி. Conclusion. The Narmada Bachao Andolan is a significant example of the impact of development-induced displacement on tribal communities in India. The movement highlights the need for a more inclusive and sustainable approach to development, which takes into account the rights and interests of marginalized communities. நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்பது இந்தியாவில் பழங்குடி சமூகங்கள் மீது வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சியின் தாக்கத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. விளிம்புநிலை சமூகங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை கருத்தில் கொண்டு வளர்ச்சிக்கு மிகவும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான அணுகுமுறையின் அவசியத்தை இந்த இயக்கம் எடுத்துக்காட்டுகிறது. வளர்ச்சியால் தூண்டப்படும் ஏற்றத்தாழ்வுகளின் சில குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும் அவற்றுக்கு அவசர கவனம் தேவை. வளர்ச்சி என்பது அனைவருக்குமான பொதுவான நன்மையாக இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் இந்தியாவின் வளர்ச்சி போக்கானது சமூகத்தின் ஒரு பிரிவினரை மிக உயரத்திற்கும் மற்றொரு பிரிவினரை அதலபாதாளத்திற்கும் தள்ளியுள்ளது. இதுவே வளர்ச்சியால் தூண்டப்படும் ஏற்றத்தாழ்வுகள், டெவலப்மெண்ட் இன்டியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் ஆகும். உடனடி கவனம் தேவைப்படும் சில முக்கிய ஏற்றத்தாழ்வு பிரச்சினைகள் இங்கே விவாதிக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி. ஜாப்லெஸ் growth. இந்தியா உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்று GDP அடிப்படையில். ஆனால் இந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை. பிரச்சினை. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தானியங்கி இயந்திரங்கள், ஆட்டோமேஷன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் லாபத்தை பெருக்குகின்றன. ஆனால் சாதாரண மனிதனுக்கு வேலை கிடைப்பதில்லை. விளைவு. செல்வம் ஒரு சிலரிடம் மட்டும் குவிகிறது. வெல்த் கான்சென்ட்ரேஷன். ஆக்ஸ்ஃபாம் அறிக்கையின்படி இந்தியாவின் மொத்த செல்வத்தில் பெரும் பகுதி வெறும் 1% மக்களிடம் உள்ளது. இது சமூகத்தில் அமைதியின்மையை உருவாக்கும். நகர்ப்புற கிராமப்புற இடைவெளி. ரீஜனல் டிஸ்பாரிட்டி. வளர்ச்சி திட்டங்கள் பெரும்பாலும் நகரங்களை மையப்படுத்தியே உள்ளன. பிரச்சினை. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் SEZs, மருத்துவமனைகள், தரமான பள்ளிகள் அனைத்தும் நகரங்களிலேயே அமைகின்றன. கிராமங்கள் விவசாயத்தை மட்டும் நம்பியுள்ளன, ஆனால் விவசாயம் நலிவடைந்து வருகிறது. விளைவு. கிராமப்புற மக்கள் பிழைப்பிற்காக நகரங்களுக்கு குடிபெயர்ந்து அங்குள்ள சேரிப்பகுதிகளில் ஸ்லம்ஸ், அடிப்படை வசதிகள் இன்றி வாழும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். டிஜிட்டல் இடைவெளி. டிஜிட்டல் டிவைட். நவீன இந்தியாவின் மிகச்சிறிய மற்றும் ஆபத்தான ஏற்றத்தாழ்வு இதுவாகும். பிரச்சினை. டிஜிட்டல் இந்தியா திட்டம் வளர்ச்சியை தந்துள்ளது. ஆனால் ஸ்மார்ட்போன் மற்றும் இணைய வசதி உள்ளவர்களுக்கும் நகரம், பணக்காரர் அது இல்லாதவர்களுக்கும் கிராமம், ஏழை இடையே அறிவுசார் இடைவெளி பெரிதாகிவிட்டது. உதாரணம். கோவிட் காலத்தில் ஆன்லைன் கல்வியால் வசதியான மாணவர்கள் பயனடைந்தனர், ஏழை மாணவர்கள் கல்வியை இழந்தனர். இது எதிர்கால தலைமுறையிடையே மிகப்பெரிய அறிவுசார் ஏற்றத்தாழ்வை உருவாக்கும். சூழலியல் அகதிகள். இக்கோலாஜிக்கல் ரெஃப்யூஜீஸ். வளர்ச்சி திட்டங்கள். அணைகள், சுரங்கங்கள் பெரும்பாலும் இயற்கை வளம் மிக்க பழங்குடியினர் பகுதிகளில் நடக்கின்றன.
பிரச்சினை: வளர்ச்சி திட்டங்களின் பலன்களை அனுபவிப்பவர்கள் நகரத்து மக்கள், ஆனால் அதற்காக தங்கள் நிலத்தையும் காட்டையும் இழந்து தியாகம் செய்பவர்கள் பழங்குடியினர் மற்றும் விளிம்புநிலை மக்கள். விளைவு: இவர்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக மாற்றப்படுகிறார்கள். இது மாவோயிசம் போன்ற தீவிரவாத சிந்தனைகள் வளர காரணமாகிறது. பாலின ஏற்றத்தாழ்வு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் டெவலப்மெண்ட். தொழில்நுட்ப வளர்ச்சி பெண்களுக்கு சமமான வாய்ப்பை தரவில்லை. பிரச்சினை: விவசாயத்துறையில் இயந்திரமயமாக்கல் வந்த பிறகு அதில் ஈடுபட்டிருந்த பெண்கள் வேலை இழந்தனர். நவீன துறைகளிலும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு மற்றும் ஊதியம் கிடைப்பதில்லை. ஏன் இவற்றுக்கு அவசர கவனம் தேவை? இந்த ஏற்றத்தாழ்வுகளை வெறும் பொருளாதார பிரச்சினையாக மட்டும் பார்க்காமல் ஒரு சமூக நெருக்கடியாக பார்க்க வேண்டும். ஜனநாயக ஆபத்து: ஒரு சிறிய குழுவிடம் அதிக செல்வம் குவிவது, அரசின் கொள்கைகளை தங்களுக்கு சாதகமாக வளைக்க வழிவகுக்கும் குரோனி கேபிட்டலிசம். இது ஜனநாயகத்திற்கு ஆபத்து. சமூக குற்றங்கள்: வேலைவாய்ப்பின்மையும் வறுமையும் அதிகரிக்கும் போது சமூகத்தில் குற்றங்கள் மற்றும் வன்முறைகள் அதிகரிக்கும். அரசியலமைப்பு மீறல்: இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 38 வருமானம், அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் என்று கூறுகிறது. தற்போதைய போக்கு இதற்கு எதிராக உள்ளது. முடிவுரை: உண்மையான வளர்ச்சி என்பது ஜிடிபி எண்களில் இல்லை, அது கடைசி மனிதனின் வாழ்க்கைத்தர உயர்வில்தான் உள்ளது. எனவே உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth மாதிரியை நோக்கி மாறுவதே இதற்கான ஒரே தீர்வாகும். Discuss some of the striking issues of development-induced imbalances that need urgent attention. வளர்ச்சியால் தூண்டப்படும் ஏற்றத்தாழ்வுகளின் சில குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும் அவற்றுக்கு அவசர கவனம் தேவை. Development-induced imbalances. வளர்ச்சியால் தூண்டப்படும் ஏற்றத்தாழ்வுகள். Development-induced imbalances refer to the negative consequences of development projects and policies that can have far-reaching impacts on the environment, society, and economy. வளர்ச்சியால் தூண்டப்படும் ஏற்றத்தாழ்வுகள் என்பது சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் தொலைநோக்கு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் எதிர்மறையான விளைவுகளை குறிக்கிறது. Some striking issues that need urgent attention. உடனடி கவனம் தேவைப்படும் சில குறிப்பிடத்தக்க பிரச்சினைகள். Environmental degradation. Development projects, such as infrastructure development, mining, and industrialization, can lead to environmental degradation, including deforestation, pollution, and loss of biodiversity. சுற்றுச்சூழல் சீரழிவு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுரங்கம் மற்றும் தொழில்மயமாக்கல் போன்ற வளர்ச்சி திட்டங்கள் காடழிப்பு, மாசுபாடு மற்றும் பல்லுயிர் இழப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்கும். Displacement and migration. Large-scale development projects, such as dams, highways, and urban development, can lead to displacement and migration of communities, often without adequate compensation or rehabilitation. இடப்பெயர்வு மற்றும் இடம்பெயர்வு, அணைகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாடு போன்ற பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் பெரும்பாலும் போதுமான இழப்பீடு அல்லது மறுவாழ்வு இல்லாமல் சமூகங்களின் இடப்பெயர்வு மற்றும் இடம்பெயர்வுக்கு வழிவகுக்கும். Inequality and exclusion. Development projects can exacerbate existing social and economic inequalities, particularly for marginalized communities, including indigenous peoples, women, and low-income groups. சமத்துவமின்மை மற்றும் விலக்கு. வளர்ச்சி திட்டங்கள் ஏற்கனவே உள்ள சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கக்கூடும், குறிப்பாக பழங்குடி மக்கள், பெண்கள் மற்றும் குறைந்த வருமான குழுக்கள் உட்பட ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு. Health impacts. Development projects can have significant health impacts, including increased risk of water-borne diseases, air pollution, and other health problems. சுகாதார பாதிப்புகள். வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பிடத்தக்க சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும், இதில் நீர் மூலம் பரவும் நோய்கள், காற்று மாசுபாடு மற்றும் பிற சுகாதார பிரச்சினைகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. Loss of livelihoods. Development projects can lead to loss of livelihoods, particularly for communities that depend on traditional occupations or natural resources. வாழ்வாதார இழப்பு.
வளர்ச்சி திட்டங்கள் வாழ்வாதார இழப்புக்கு வழிவகுக்கும், குறிப்பாக பாரம்பரிய தொழில்கள் அல்லது இயற்கை வளங்களை சார்ந்திருக்கும் சமூகங்களுக்கு. Urgent attention needed. அவசர கவனம் தேவை. Sustainable development. There is a need for sustainable development approaches that prioritize environmental sustainability, social justice, and economic viability. நிலையான வளர்ச்சி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக நீதி மற்றும் பொருளாதார நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் நிலையான வளர்ச்சி அணுகுமுறைகளுக்கான தேவை உள்ளது. Inclusive development. Development projects should be designed to be inclusive, taking into account the needs and perspectives of all stakeholders, particularly marginalized communities. உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து பங்குதாரர்களின், குறிப்பாக ஒதுக்கப்பட்ட சமூகங்களின் தேவைகள் மற்றும் முன்னோக்குகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட வேண்டும். Participatory decision making. Participatory decision making processes should be established to ensure that all stakeholders have a voice in development planning and implementation. பங்கேற்பு முடிவெடுத்தல், வளர்ச்சி திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலில் அனைத்து பங்குதாரர்களும் குரல் கொடுப்பதை உறுதி செய்ய பங்கேற்பு முடிவெடுக்கும் செயல்முறைகள் நிறுவப்பட வேண்டும். Accountability and transparency. There is a need for accountability and transparency in development projects, including mechanisms for monitoring and evaluation, and addressing grievances and complaints. பொறுப்புரிமை மற்றும் வெளிப்படைத்தன்மை, கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, குறைகள் மற்றும் புகார்களை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் உட்பட வளர்ச்சி திட்டங்களில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை தேவை. Conclusion. Development-induced imbalances can have significant negative impacts on the environment, society, and economy. Addressing these issues requires a shift towards sustainable, inclusive, and participatory development approaches that prioritize social and environmental sustainability, and ensure accountability and transparency. வளர்ச்சியால் தூண்டப்படும் ஏற்றத்தாழ்வுகள் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும், பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நிலையான, உள்ளடக்கிய மற்றும் பங்கேற்பு வளர்ச்சி அணுகுமுறைகளை நோக்கி மாற்றம் தேவை.